இந்திய நாட்டை எப்படி செழிப்பாக வச்சுக்கணுன்ற பாடத்தை அக்பர் ஆட்சியிலேருந்து தான் நாம் கற்றுக்கணும். அட, பிக்னிக் கிளம்பும்போது இந்த பேச்சு தானா? பிரதீப் ஜோசப் அலிபாய் குடும்பம் பிக்னிக் கிளம்பியாச்சு. இல்லை சொல்லுங்கள் கேட்போம். பிள்ளைங்களாம் இவ்வளோ நேரம் ஆடி பாடி மகிழ்ந்து களைப்பாக தான் உட்காந்துருக்காங்க. நாடு எப்படி செழிப்பாக இருந்துச்சுன்னு கேட்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கலக்குறீங்களா ஆயிஷா மேம்? ஜோசப் வியந்தார். சொல்லுங்கள் கற்பனையில் கூட யோசிக்க முடியாத நாடு செழிப்பாக இருந்துச்சுன்னு கேட்குறது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே, சொல்லுங்கள். ஜோசப் பார்த்து சிரிச்ச அலிபாய் தொடர்ந்தார். அதாவது அக்பரோட காலத்தில் தான் மத நல்லிணக்கம் நாட்டில் உச்சத்தில் இருந்தது. அக்பரோட தாத்தா பாபர் அப்பா ஹுமாயூன் போர்னால வெல்ல முடியும்னு நினைச்சத அக்பர் அன்பால வென்றார். ராஜபுத்திரர்களை அன்பால வெல்ல ஆரம்பிச்சார். எந்த அளவுக்குன்னா அரண்மனையில தீபாவளி ஹோலி பண்டிகைகள் கொண்டாடுற அளவுக்கு அவர் அன்பு வச்சிருந்தார். காஷ்மீர் அவர் ஜெயிச்சப்பாங்க கடும் பஞ்சம் இருந்தது. அதை அந்த நிலைமையை அவர் கணக்கச்சிதமாக கொண்டு போனார். அவரோட ஆர்டர் பேரில் தானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உழைக்கிறவங்களோட சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. பஞ்சம் பறந்தோடிட்டு அதனால இந்துக்களை விரோதப்படுத்தி கொள்ளாமல் அவங்கள அரவணைச்சுக்கிட்டாரு. அதனால ஜெய்ப்பூர் அரசர் ராஜா பிஹாரிமல் அக்பருக்கு பணிஞ்சு போனார். இவரோட மென்மையான நடவடிக்கையால குஜராத், காபூல், வங்காளம் எல்லாமே இவரோட அரசோட இணைக்கப்பட்டுச்சு. இவர் பரந்த மனசு உடையவர். இவரோட ஆட்சியில் தான் இந்துக்களும் முஸ்லிம்களும் சமமான உரிமை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அக்பரோட ஆட்சியில் எல்லா இந்துக்களும் நிறைய பெரிய பெரிய பதவிகளில் இருக்க ஆரம்பித்தாங்க. அக்பர் கவிதை, இலக்கியம், வரலாறு, தத்துவம் எல்லாத்துலேயுமே ஆர்வமுடையவராக இருந்தார். கவிதை சொல்கிறவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்க பரிசுகளை அள்ளி கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். மகாபாரத பகவத்கீதையை படித்து பார்சி மொழியில் மொழிபெயர்க்கவும் செஞ்சுருக்காரு. அக்பர் ஒரு புதுமை விரும்பி ஒவ்வொரு துவக்கமும் ஒரு புதுமையாக தானே ஆரம்பிச்சிருக்குன்றது அவரோட நம்பிக்கை. அதனால தான் இவர் தன்னோட அரண்மனையில் முஸ்லீம் மகான்களையும் பிராமண ஜைன பெரியார்களையும் கிறிஸ்துவ அறிஞர்களையும் கூட்டி அவங்கள பேச சொல்லி இவர் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாராம். வாவ், இப்படி எந்த அரசியல்வாதியும் நம்ம பார்க்க முடியாதே. அவங்க பேசுறது கேட்கவும் கூட கும்பிடு போடவும் வேணால் ஆட்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க. சரி அவங்கள சொல்ல விடுங்க. நீங்கள் இப்போ உள்ள கதையை பேசினா நமக்கு சலிப்பு தான் வரும். அப்போ உள்ள கதையை கேட்கும்போது ஒரு எனர்ஜியாக இருக்குல்ல. அப்படி போடு. அனுமாம பாரு, என்ஜாய் பண்ணி வராங்க. செந்திலும் ஃபேமிலியோட வரணும் ஆசைப்பட்டா. அவங்க வீட்டில் கெஸ்ட்டு வராங்க போல. பேசாமல் நமக்கு ஆள்னி மொத்தத்துக்கும் ஒரு கேரவன் புக் பண்ணிட வேண்டியதான். எல்லாரும் இப்படி 5 குடும்பம் 10 குடும்பம் போடணும். அன்னைக்கு கேரவன் தான் சரியாக வரும். ஏன் அங்கேயும் நாங்கள் சமைக்கவா? ஜோசப் மனைவி தோல்ல இடிக்கிறா. அதில் என்ன கஷ்டம் இருக்குது? அழகாக நாம செஞ்சிடலாமே. பாத்தியா, கற்றுக்கோ ஆயிஷா மேம் கிட்ட. அவங்க எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. அவங்க செய்கிற பிரியாணியை 3 வேளையும் வச்சு சாப்பிடலாமே. சரி நீங்கள் சொல்லுங்கண்ணே. ஒரு நிலையான பேரரசுன்றது பொதுமக்களோட ஒத்துழைப்பும் நல்லெண்ணமும் சேர்ந்து தான் அடிப்படையாக கொண்டுதான்றத அக்பர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் முகலாய ஆட்சியில் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்ட பேரரசை அடித்தளமாக கொண்டது அக்பரோட ஆட்சியில் மட்டும்தான் நிறுவனம். அதனால தான் அக்பர் அவங்க அப்பா விதிச்ச விதியான ஜிசியா விதியை நீக்கி விட்டாரு. மதுரா போயிருந்தப்போ இந்துக்கள் மீது வரி விதிப்பு இருந்துச்சு, அதையும் நீக்கி விட்டார். இந்த காலத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்ச உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் எல்லாத்தையுமே தடை செஞ்சு விதவைகள் மறுமணம் செய்யறதுக்கு சட்டபூர்வமாக்கினார். ஜெயில் கைதி மாதிரி கிடந்த மக்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். நாம தான் இப்போ கிடக்கவும் பொருளாதார கைதிகளாட்டு நம்மளை விடுதலை பண்ணால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கும். நாட்டோட தலைமைனா மக்களை ஒன்றுபடுத்தி யாரையும் கஷ்டப்படுத்தாமல் மக்களை குளிர் வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே உன்னை கூட பழக்க முடியவர். அதை சாப்பிட்டுட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுதில் உயர்ந்த குணம் உடையவர். இந்தியாவோட பெரும்பகுதியை அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்து ஆட்சியை சிறப்பாக நடத்தி நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை புகுத்தினார். நீதியில தனி முத்திரையை பதிச்சாரு. வீரம் மட்டும் இல்லை, விவேகத்திலும் நிறைந்தவர். பீர்பால், மான்சிங், இசைவாணர், தான்சிங் போன்ற அறிஞர்களை தன்னுடைய அவையில வச்சு அலங்காரப்படுத்தினார். அக்பரோட ஆட்சியில வணிக நிர்வாகம் தனியா தெரிஞ்சது. அக்பரோட அரசாங்கன்றது வணிகர்களை ஊக்குவிச்சாங்க. பண பரிமாற்றங்களுக்கு பாதுகாப்பு அளித்தாங்க. அயல்நாட்டு வணிகத்தை ஊக்குவிச்சாங்க. ஒரு மிக குறைவான சுங்க வரியை விதிச்சாங்க. தங்களோட நிலப்பரப்பில் பொருட்கள் திருடப்பட்ட வணிகர்களுக்கு இழப்பீடு வழங்கணும்னு உள்ளூர் நிர்வாகிகளுக்கு அந்த அரசாங்கம் உணர்த்தி. அதனால உள்ளூர் அரசாங்கம் நெடுஞ்சாலை காவல்துறையினு குழுக்களை சேர்த்து சாலைகளில் ரோந்து செல்லவும் வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. சரி, பாபர் முகலாய பேரரசு உருவாக்குனாரு. ஹுமாயூன் அவரோட தந்தை அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி நடத்தலையா? பிரதீப்போட கேள்வி. இன்னொன்னும் அக்பரோட தந்தை ஹுமாயூனும் வில்வித்தையில் குதிரை சவாரி செய்கிறதுல தேர்ச்சி பெற்றவர் தான். ஆனால் நிறைய போர் செஞ்சுருக்காரு, நிறைய நாடுகளை வென்றிருக்காரு. ஆனால் அவருக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணதுனால நாட்டையும் இழந்திருக்காரு. அவர்கிட்ட வெற்றியை உறுதிப்படுத்துகிற விருப்பம் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. தலைமை பண்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்பா பாபர் கூட சேர்ந்து நிறைய போர்களுக்கு சென்றிருக்காரு. அவருக்கு தலைமை பண்பு குறைவாக இருந்ததுனால அவரை நம்பின அரசியல் ஊழியர்களே அவரை துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால தான் அப்பா ஹுமாயூன் இழந்த நாட்டையும் அரசையும் வலுப்படுத்துறதுக்கு அக்பர் பழைய நிலைமை கொண்டு வர்றது. ஃபால்ஸ் பிள்ளைங்கள்லாம் கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு மத நல்லிணக்க அரசர் மன்னராட்சியில் கூட சேர்த்து வச்சு அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்னும் அக்பரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதனால நம்ம திரும்ப போகும்போது பேசுவோம். இப்போ வந்த வேலையை பார்ப்போம். இல்லைன்னா பிள்ளைங்களாம் டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ண கிளம்பியாச்சு. நாம் பார்க்காத தலைவரை கேட்க ஆர்வமாக இருந்தாங்க எல்லாரும்.